everyone, இன்னைக்கு 10th Maths Chapter 6 Trigonometryல Exercise 6.2ல நம்ம first question பார்க்க போறோம். First questionக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுல என்ன ரிலேட்டடான questionsலாம் இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இங்க height, distances அதெல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதை கொடுத்துட்டு நம்ம angle of elevation அப்படின்ற ஒரு கான்செப்டை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இது ஆக்சுவலா ஒரு 2 mark question தான். ஓகேவா? இப்போ நம்ம questionக்குள்ள போலாம். So question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find the angle of elevation. Angle of elevation என்ன அப்படின்னா இது நார்மலோட ஹியூமன் ஐசைட் இப்படிதான் நம்ம நேரா பார்ப்போம். இதே கொஞ்சம் மேல பாக்குறோம் அப்படின்னா இப்ப இங்க ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா, நார்மல் ஐசைட்டை விட கொஞ்சம் மேல பார்க்கும்போது இததான் வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ அங்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் எங்க அப்படின்னா from the top of the tower from a point on the ground. அப்போ இதுதான் டாப் ஆஃப் தி டவர். ஏவை நம்ம டாப் ஆஃப் தி டவர்ன்னு சொல்றோம், சிஏ வந்துட்டு கிரவுண்ட், பாயிண்ட் ஆஃப் தி கிரவுண்ட். ஓகேவா? இது பாயிண்ட் ஆன் தி கிரவுண்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த கிரவுண்ட்ல இருந்து இந்த டாப் ஆஃப் தி டவரை பார்க்கும்போது எனக்கு என்ன ஆங்கிள், அதாவது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன அப்படிங்கறத நான் இங்க கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா which is 30 meter away from the foot of the tower. இதுதான் ஃபுட் ஆஃப் தி டவர். ஃபுட் ஆஃப் தி டவர்ல இருந்து இந்த கிரவுண்ட் வந்து 30 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இங்க சொல்றோம். நெக்ஸ்ட் ஹைட் வந்துட்டு டவர் ஆஃப் ஹைட் என்னது 10√3. அதையும் நான் இங்க மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமை நீங்க வந்து டிரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிவன். கிவன்ல என்ன கொடுத்துருக்காங்க, லெட் நாமளே எடுத்துக்கிறோம், அசியூம் பண்ணிக்கிறோம் என்ன அப்படின்னா ஏபி அப்படின்னா அது ஹைட் ஆஃப் தி டவர், அதோட வேல்யூ என்ன 10√3 மீட்டர் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும், பிசி வந்துட்டு என்னது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டவர், அது எவ்வளோனா 30 மீட்டர். இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டு ஃபைண்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஆங்கிள் சி என்னன்னு தெரியணும். அப்போ ஆங்கிள் சி இஸ் ஈக்குவல் டு, ஏன் இங்க டீட்டா போட்டிருக்கோம்னா நமக்கு என்ன ஆங்கிள் அப்படின்னு நமக்கு தெரியாததுனால இப்போ ஒரு அன்னோன் வேல்யூ அப்படின்றதுனால நம்ம டீட்டா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஸ்டினுக்குள்ள மெயின் ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா அதுல அதோட சைட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இதை வந்துட்டு அட்ஜசன்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்துட்டு ஆப்போசிட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க, இதை வந்துட்டு ஹைபோட்டன்யூஸ் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு அட்ஜசன்ட் சைட்ல வேல்யூ இருக்கு, ஆப்போசிட் சைட்லயும் வேல்யூ இருக்கு, ஹைபோட்டன்யூஸ் சைட்ல நமக்கு வேல்யூ வந்துட்டு இல்லை. அப்போ அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட்டும் இந்த ரெண்டு வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ படி நம்ம tan தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ tan இங்க என்ன வேல்யூ அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இல்லையா, ஆங்கிள் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப tan தீட்டா நம்மளுக்கு அன்னோன்ன்றதுனால நம்ம தீட்டான்னு போட்டுக்கிறோம். ஸோ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஃபார்முலா என்ன அப்படின்னா tan தீட்டாக்கு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதை எழுதிக்கிறேன், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன, ஆப்போசிட்க்கு ஏபின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோமா, ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம், ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் என்னது பிசி. பிசி இங்க ஏபியோட வேல்யூ என்ன 10√3 டிவைடட் பை அட்ஜசன்ட்டோட வேல்யூ 30. இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த 10ம் 30யும் டிவிசிபிள் பை 10. அப்ப நான் இதை கேன்சல் பண்ணிக்கிறேன், இது 1 டைம், இது 3 டைம். அப்ப நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு, √3 டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இங்க ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா tan 30யோட வேல்யூ என்ன தெரியுமா, 1/√3. இப்ப நீங்க கேட்பீங்க இது டிஃப்ரெண்ட் இது டிஃப்ரெண்ட், ஏன் நம்ம இங்க வந்து சம்பந்தமே இல்லாம இந்த ஃபார்முலா இங்க யூஸ் பண்றோம், ஏன் tan 30யோட வேல்யூ எழுதுறோம் அப்படின்னு கேட்டா இதுவும் இதுவும் டிஃப்ரெண்ட் கிடையாது, இந்த ரெண்டு ஆன்சர்ஸுமே சேம் தான். இப்ப அதை நம்ம எப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம் பாருங்க. இப்போ 1/√3 இருக்கா, இது கூட நான் நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் √3 மல்டிப்ளை பண்றேன். அப்படி பண்ணும்போது எனக்கு இங்க என்ன கிடைக்குது பாருங்க, 1 × √3 டிவைடட் பை √3 × √3 வேல்யூ என்ன 3 தானே, அப்ப √3 டிவைடட் பை 3. நம்ம 1/√3 இருந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, √3/3 தான் கிடைச்சிருக்கு. அப்ப எனக்கு இது சேம் தானே, அப்ப எனக்கு tan தீட்டாவோட வேல்யூ என்ன, அப்ப tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு, அப்ப இதுக்கு பதிலா நான் வந்துட்டு 1/√3யும் இதுவும் சேம் தான், அப்ப நான் இங்க tan தீட்டா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல, அப்போ tan 30 டிகிரி அப்படின்னு இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ ஆங்கிள் படி பார்க்கும்போது என்னோட தீட்டா வேல்யூ என்ன, தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. அப்போ நான் கிரவுண்ட்ல இருந்து டாப் ஆஃப் தி டவரை பார்க்கும்போது என்னோட ஆங்கிள் வந்துட்டு 30 டிகிரி அப்படின்னு சொல்லி நான் இங்க கண்டுபிடிச்சிட்டேன். இங்க ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன, ஆங்கிள் ஆஃப்
elevation is equal to 30 degree அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா நீங்க theta is equal to 30 degree அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு குயிக் சம்மரி பார்க்கலாமா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா என்ன? ஒரு நார்மல் ஐசைட்ல இருந்து கொஞ்சம் மேல பார்க்கும்போது ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுதா? அதை நம்ம ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் சொல்றோம். அதுல டாப் ஆஃப் தி டவர் ஃப்ரம் அ பாயிண்ட் ஆன் தி கிரவுண்ட் அப்படிங்கிறதுல இருந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? கிரவுண்ட்ல இருந்து இந்த டாப் ஆஃப் தி டவரை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ ஆங்கிள் வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம். அதுல என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுமா? இது 30 மீட்டர் அவே ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் தி டவர். இது வந்து ஃபுட் ஆஃப் தி டவர், இது வந்து கிரவுண்ட். அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஸ்டன்ஸ்னா 30 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட ஹைட் வந்து 10√3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிவன் எழுதிக்கலாம். கிவன்ல லெட் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் தி டவர் இஸ் ஈக்குவல் டு 10√3 மீட்டர். அதே மாதிரி பிசி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த டவர் இஸ் ஈக்குவல் டு 30 மீட்டர் அப்படின்னு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைண்ட் என்ன ஃபைண்ட் பண்ண போறேன்? ஆங்கிள் சி தான் கண்டுபிடிக்க போறேன். அது வந்து அன்னோன் அப்படின்றதுனால டீட்டான்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் படி ஃபர்ஸ்ட் நான் என்ன கிவன் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கணும். எனக்கு இது வந்து அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு, இது ஹைபோட்டெனியூஸ் சைடு ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? அப்போ எனக்கு இங்க அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட்டும் கொடுத்துருக்காங்க, ஹைபோட்டெனியூஸ் கொடுக்கல. ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் கொடுத்திருந்தா அப்போ நான் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ படி என்ன யூஸ் பண்ணணும்? tan தான் யூஸ் பண்ணணும். அப்போ நான் tan theta is equal to, எனக்கு இங்க என்ன வேல்யூன்னு தெரியாது, அதனால நான் tan thetaன்னு போட்டுக்கிறேன். tan theta is equal to opposite by adjacent is equal to ஆப்போசிட் வேல்யூ என்ன? AB. ஃபர்ஸ்ட் நான் இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். AB டிவைடட் பை adjacent வந்து BC. அப்போ BC. AB யோட வேல்யூ வந்து 10√3, adjacent ஓட வேல்யூ வந்து 30. இங்க நான் பார்க்கும்போது இது ரெண்டுமே டிவிசிபிள் பை 10ன்றதுனால நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். கேன்சல் பண்ணும்போது எனக்கு √3 டிவைடட் பை 3 அப்படின்னு கிடைக்குது. இங்க நெக்ஸ்ட் திங் என்ன மென்ஷன் பண்றேன் அப்படின்னா tan 30 is equal to 1/√3 அப்படின்னு சொல்றேன். இதுவும் டிஃப்ரெண்டா இருக்கு. நம்ம ஏன் இங்க எழுதியிருக்கோம் அப்படின்னு கேட்டா இது ரெண்டுமே சேம் தான். எப்படின்னு நம்ம இங்க ப்ரூவ் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த 1/√3 கூட நான் √3 வந்துட்டு நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு √3 டிவைடட் பை √3 தான் கிடைச்சிச்சு. அப்ப என்னோட tan theta என்ன? tan 30 தான். இது ரெண்டுமே சேம் தானே? அப்போ இதோட வேல்யூ வந்துட்டு tan 30 தான். அப்ப என்னோட ஆங்கிள் வந்து என்ன? theta is equal to 30 degree. அப்போ என்னோட ஆங்கிள், அதாவது கிரவுண்ட்ல இருந்து நான் டாப் ஆஃப் தி டவரை பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு ஆங்கிள்ஸ்ல பார்த்திருக்காங்க அப்படின்னா 30 டிகிரி. அப்ப ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரி. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.